டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. நல்லா தெளிவாக அதை பார்த்துக்கோங்க. இப்போது பார்ட் 3 அண்டு 4 நான் இந்த பிடிஎஃப்பில் பார்ட் 3 அண்டு 4க்கான பிடிஎஃபாக ஒரே தான் நான் வச்சுட்டேன். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கான குரூப்லையுமே இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்ட் 3 தனியாகவும் அதுக்கடுத்தது பார்ட் 4 தனியாகவும் நான் கிளாஸஸ் இதே பிடிஎஃப் வச்சே நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போது இந்த பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசல் காணுதல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறையா டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. கடைசியில் இதோட அசல் என்ன, இதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன, இதோட சம் என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இதில் இந்த அசல் கண்டுபிடிக்கிறதுல மொத்தம் 5 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, மொத்தம் எத்தனை 5 டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 5 டைப் என்ன அப்படிங்கிறத இங்கே நான் தெளிவாக நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இப்போ 5 டைப் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 30 சம் நான் கொண்டு வந்திருப்பேன். இதில் ஒரு ஃபஸ்ட்டு பாதி, அதாவது 16 சம்மு பார்ட் 3ஆகவும் மீதி இருக்க 14 சம்மு பார்ட் 4ஆகும். இதுதான் நான் இப்போ கொண்டு வந்திருக்க பிளானு. ஸோ இதில் 5 டைப் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வழக்கம் போல் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாவே PNR/100 இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிறதுல நிறையா ஷார்ட்கட் இருக்குது. அதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை யார் முழுமையாக கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டு நல்லா தெளிவாக புரியும். நான் கேட்கக்கூடிய சம்ஸு ஹோம்ஒர்க் சம்ஸையும் உங்களால் கிளியராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் டைப் 1 பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக PNR/100 இதே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அந்த அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட்டாக அதோட அசல் என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இப்போ டைப் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டைப் 1 மாதிரியே இருக்கும். அதாவது PNR/100 அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாமே அப்படின்ட்டு தோணும். ஆனால் அதை PNR/100 அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இதை வேறு மெத்தடில் ஆர் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இதுலேயுமே உங்களுக்கு சூப்பரான ஷார்ட்கட் நான் சொல்லுவேன். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து டைப் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைப் 2ல் நிறையா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது டைப் 3 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமௌண்ட்டுன்னு இல்லாமல் பாருங்கள், X% X ஆண்டு X தனி வட்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கான்செப்டில் இங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது டைப் 3. அடுத்து டைப் 4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 டிஃப்ரெண்ட்டான ஆண்டு 2 டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டிலேருந்து நம்ம அதோட அசல் வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், 6 ஆண்டில் 8880 ஆகும், 4 ஆண்டுகளில் 7920 மாறுச்சுன்னா அதோட அசல் என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ 2 ஆண்டு வரும், 2 தொகை மொத்த தொகை வரும். இது டைப் 4. அடுத்து டைப் 5ல் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஷார்ட்கட்லாம் அழகாக யூஸ் பண்ணலாம். நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லுமே நம்ம அந்த டிஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு 30 சம்ஸ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் வேணால் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் 5 எனில் அசல் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும். இப்போ நம்மளுக்கு அதோட அசல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பொதுவாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? SI = PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கேற்ற டேட்டாஸ்லாம் இங்கே இருக்கான்னு பாருங்கள். அதாவது பிரின்சிபல் வேல்யூ தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து மீதிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 5% தனிவட்டி, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ N வேல்யூ இருக்குது. தனிவட்டி இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். கொடுத்துருக்க அமௌண்ட்டு தனிவட்டியா, மொத்த தொகையா, அசலா, இந்த மாதிரி நல்லா தெளிவாக அந்த அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 5 ரூபாங்கிறது தனிவட்டி தான், நல்லாவே தெரியுது. அப்போ SIயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இருந்தே P வர வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம்ல. நீங்கள் இதுலேயே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 ரூபா வட்டி, பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. N வேல்யூ 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 5 /100. ஸோ இதில் இந்த 5 கேன்சல் ஆகிரும். அடுத்து ஓரஞ்சு 5, 20 5 100. அப்போ டிவைடில் இருக்க 20 தானே இந்த சைடு மல்டிபிளாக மாறும். அப்போ Pயோட வேல்யூ என்ன? 20ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர்.
ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சார் இதவே எப்படிங்க சார் இந்த PNR/100 இல்லாமல் பர்சன்டேஜாகவே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போது இந்த தனி வட்டி அமௌண்ட்டு இருக்குது. இந்த 5 ரூபா அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தனி வட்டியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு 5%. இப்போ 5 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 × 5 25. ஸோ 25% அந்த அமௌண்ட்டு தான் 5 ரூபா. அப்போ 100% தான் நம்ம அசன் எடுத்துக்குவோம். 100% என்ன, ஓரஞ்சு 5, இங்கேயும் 5 25, ஓரஞ்சு 5, 25 100. அப்போ 20 தான் அந்த எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான். இப்படியும் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருந்தா தான் எல்லாமே PNR/100 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பிரின்சிபல் வழியாக கேள்வி கேட்டிருந்தா இந்த மாதிரி இதே போல் தான் அடுத்தடுத்த சம்மும் இருக்கும். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதான்னு பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா PNR/100 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 14% 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி. இந்த 210ங்கிறது வட்டி தான், இது கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 210ங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு 14%னா 3 ஆண்டுகளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது 14 × 3, 14 × 3 என்ன வரும், 30 + 12 42. அப்போ 42% தான் அந்த 210 ரூபானா 100% என்ன. இப்போ 221 அடிக்கலாம்ல, ஒரு 21 ஏதோ 10 நோட் பண்ணலாம். 2 21 42, 2 வரும். 4 2 2 10. அப்போ 5 × 100 500 தான் அதற்கான ஆன்சர். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 500. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த பாக்ஸ் மெத்தட் நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் மெத்தட்லேயே எத்தனை டைப்பு நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத இங்கேயும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பர்சன்டேஜிலேருந்து அந்த பாக்ஸ் மெத்தடுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வரோம். பாக்ஸ் மெத்தட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அதே பாக்ஸ் மெத்தட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இதே பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒரு மெத்தட்லையுமே அந்த பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் தான், அதையும் நான் சொல்கிறேன். ஓகே. ஆர் நீங்கள் PNR/100 தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அப்படியே ஃபார்முலா நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். PNR/100 பிரின்சிபல் வேல்யூ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210 ரூபா. பிரின்சிபல் வேல்யூ தெரியாது. என் வேல்யூ 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14/100. ஸோ இப்போ இங்கே 1 3 3 70 3 210. அடுத்து 1 7 7, அதாவது 10 மென்ஷன் பண்ணினா 2 டைம் வரும். நெக்ஸ்ட்டு 2 இந்த 5. அப்போ 5 × இந்த 100 இந்த சைடு மல்டிபிளாக வந்துடும். 5 × 100 500. அவ்வளோதான், இதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 2 விதத்துலையுமே அழகாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால். அப்போ அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டு, தனி வட்டிக்குரிய அமௌண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடி பார்த்த சேம் மாடல் தான். ஸோ இதை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 235.20 ரூபாய் 235.20. மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் PNR/100 இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பட் அமௌண்ட் வந்து அங்கே டெசிமல்னு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். கவனமாக நம்ம சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஆண்டு, 3 ஆண்டுகள். இந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு தொகையோட தனி வட்டி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த தனி வட்டி தான் இந்த 235.20. ஸோ எஸ்ஐ வேல்யூ தான் இது. நெக்ஸ்ட் இதோட வட்டி வித ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 14%. இதோட மதிப்பு என்ன அப்படின்னா, இப்போ த சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ = PNR/100. எஸ்ஐ வேல்யூ 235.20 P வேல்யூ தெரியாது, N வேல்யூ 3 ஆண்டுகள், R வேல்யூ 14 /100. இப்போது இந்த 100 இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுக்கும் நீங்கள் 100 மல்டிபிள் வந்துச்சு அப்படின்னா அந்த டெசிமல் எதுவுமே இல்லாமல் 235.20 வந்துடும். அதாவது 23,520 வந்துடும். இங்கே P × 3 × 14 இது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடித்து கொடுத்துடலாம்.
இப்போ 3ஆல் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 8 12 இருக்குது, ரைட். அப்போது 1 3 3, 7 3 21, பேலன்ஸ் 2, 25னா 8 3 24, பேலன்ஸ் 1, 12 12 4 3 12. ஓகேங்களா. அடுத்தது 14ஆல் அல்லது 7ஆல் அடிச்சு கொடுக்குமா பார்க்க முடியுமா பாருங்கள். 7 14, இங்கே 1 7, மறுபடியும் 1 7, பேலன்ஸ் 1 வரும். 14னா 7 14 0. அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5, பேலன்ஸ் 1, 12னா 6 0. இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன? 560. இதான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ டெசிமலில் வரதுனால நான் இன்னொரு மெத்தடில் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இதுவும் சேம் அதே மெத்தட் தான், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டெசிமலில் வந்திருக்கு. ஓகேவா. இப்போ எஸ்ஐ வேல்யூ இந்த 21,280 இதுதான் தனி வட்டின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 4 ஆண்டுகள் இது என் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9.5. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? அதாவது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. எஸ்ஐ வேல்யூ 21 28 0 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ தெரியாது, என் வேல்யூ 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9.5. இப்போ 9.5 95/10ன்னு போடலாம்ல, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 95/10 ஃபார்முலா வரக்கூடிய 100. ஓகேவா. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 9 19ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அடுத்து 1 2 2 4. நெக்ஸ்ட்டு இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2, இங்கே 1 2 0 சேர்த்து 6 12 4 0. ஓகே, அதுக்கடுத்து நம்ம 19ஆல் தான் அடிச்சு கொடுத்தாகணும். 19ஆல் அடிச்சு கொடுப்போம். இப்போ ஒரு 19 19, 5 19 95. அப்போ 106ல் 5 டைம்ஸ் போயிடும். எத்தனை வரும்? 106ல் 95 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 1, இங்கே 1 11. அடுத்தது இங்கே இருக்க 4. ஓகேவா. ஸோ 114லையும் நம்ம என்ன பண்ணலாம்? 5 டைம்ஸ் 19ங்கிறத எடுத்துக்கிறோம். ஒருவேளை 6 டைம்ஸ் இருந்தது அப்படின்னா 6 டைம்ஸ் இருந்ததுன்னா 19 × 6 எவ்வளோ பாருங்கள்? 654க்கு 4, பேலன்ஸு 5, 1 6 6 + 5 11, 114 வருதா? 6 டைம்ஸ் வருதா? அப்போது 56ங்கிறதே முழுசாக 95ம் இந்த அமௌண்ட். அப்போ லாஸ்ட்டில் இருக்க அந்த 0 சேர்த்துக்கணும்ல. 114 தான் நம்ம எடுத்தோம், 5 டைம்ஸ் வருது. இப்போ லாஸ்ட்டில் இருக்க 0 சேர்த்துக்கணும். அப்போ 560. ஸோ அடித்து கொடுக்குறது உங்களோட கன்வீனியன்ட். நீங்கள் பெரிய நம்பர் எடுத்தாலும் பண்ணலாம், இல்லை சின்ன நம்பர் எடுத்து பண்ணுறதாலும் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட், நீங்கள் எப்படினா பண்ணலாம். ஓகே, இப்போ டிவைடில் 100 இருக்குல்ல, இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். 2 0 மட்டும் இங்கே சேர்த்தா போதும். அப்போது 56,000. 56,000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் இந்த 4% வட்டி வீதத்தில் 9.5% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் வட்டி மட்டும் 21,280 கிடைக்குது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெரிய பெரிய நம்பரில் நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் கவனித்தாலுமே கூட நீங்களாக ஒரு டைம் அந்த நம்பர்ஸ்லாம் அடித்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் வட்டி மட்டும் 5,400 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் எனில் அவர் கடனாக பெற்ற தொகை என்ன? இதுவும் இதே இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12% தெரியும். 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம். வட்டி மட்டும் இவ்வளோ கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ எஸ்ஐங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். என்ன தனி வட்டி விதத்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ எஸ்ஐ கான்செப்ட்டு. இப்போ நம்ம தனி வட்டிங்கிற டாபிக் பார்த்ததுனால ஸோ எல்லாமே தனி வட்டி மெத்தடு தான். அதனால் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு இருக்கும். நம்ம அடுத்து கூட்டு வட்டி நம்ம பார்த்துருவோம். அப்போ ரெண்டுமே பார்த்த பின்னாடி அது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், தனி வட்டி கான்செப்டில் கேட்டிருக்காங்களா கூட்டு வட்டி கான்செப்டில் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம கவனிக்கணும். அதை நல்லா தெளிவாக கவனிச்சா அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்குரிய ட்ரிக்கை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே, இங்கேயும் கடனாக பெற்ற தொகைன்னா அந்த அசல் அமௌண்ட்டு தானே. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதுதான் வேல்யூ. என்ன வட்டி மட்டும் 1400 ரூபா ப்ளஸ் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. என் வேல்யூ 3 ஆண்டுகள் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12 டிவைடட் பை 100. இப்போ 3 நாள் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3, இங்கேயும் 1 3 3, பேலன்ஸ் 2 24னா 8ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 6 ஆள் அடித்து கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 150ன்னு வரும். ஓகே, ஃபுல்லாக அடித்தோம்னா இப்போ 150 இன்ட்டு 100 இந்த சைடு மல்டிபிள் ஆயிரும்ல. அப்போ 150 பக்கத்தில் 2 0, 15,000ங்கிறது தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, கேள்வி தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் தேவையான அந்த 3 டேட்டா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை டைப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அமௌண்ட்டு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜஸ்ட் நம்ம பிஎன்ஆர் பை 100 அப்ளை பண்ணலாம். இப்போ டைப் 2 பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கணும். இதை நம்ம இந்த கொஸ்டினுமே பிஎன்ஆர் பை 100 அப்ளை பண்ணிடலாமாங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ பாருங்கள், 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம், மொத்த தொகை 11,080 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சார் தனி வட்டியில் தான் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இதில் தானங்க சார் நம்ம அப்ளை பண்ணோம். அதே மாதிரி இது பண்ணிடலாம்னா நம்மளுக்கு இங்கே வந்து பிரின்சிபல் வேல்யூ தவிர மீதி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. போன கணக்கில் பார்த்தீங்கன்னா, போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3மே கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே 3 ஆண்டுகள் என்னங்கிறது ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6% ஓகே. அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது தனி வட்டி கிடையாது, மொத்த தொகை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்துருக்கதை வச்சுட்டு நம்ம இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று பிரின்சிபல் வேல்யூ தேவை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பிரின்சிபல் வேல்யூயும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம மைனஸ் பண்ணி கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி மொத்த தொகையை கொடுத்துட்டு உங்களுக்கு அசல் வேல்யூ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ இதை எப்படிங்க சார் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த தொகைங்கிறது எத்தனை சதவீதங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த தொகை 11,800 தானே. அப்போ இந்த மொத்த தொகை வந்து அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது தான். இப்போ அசலுக்கான பர்சன்டேஜ் 100% இருக்கும். அசலுக்கான பர்சன்டேஜ் என்ன? 100%ங்கிறத எப்பயுமே நம்ம எடுத்துக்குவோம். அதோடு சேர்த்து வட்டியோட பர்சன்டேஜை மட்டும் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். வட்டியோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆண்டு இங்கே கொடுத்துருக்காங்க, 6% வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 6% அப்படின்னா 3 வருஷத்துக்கு என்ன வரும்? 6 3 18. அப்போ வட்டி மட்டும் 12%. அப்போ மொத்தத்துக்கு 100 + 18 118% மதிப்பு தான் இந்த 11,800. புரிஞ்சுக்கலாம்? அப்போ மொத்த தொகையை அது எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலுங்கிறத புரிஞ்சுட்டாவே போதும். அழகாக இந்த ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ அசலை காணுங்கன்னா அசல் நம்ம எத்தனை சதவீதம் வைக்கிறோம்? 100% தானே. ஸோ 100% என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சாரி, 100% என்னன்னு பார்க்குறோம். ஈஸி தானே. ஒரே ஒரு டைம் 118 போட்ட வேண்டியதான். அப்போ 100 × 100 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 4 0 10,000 இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. புரிஞ்சா? ஸோ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் இதே இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காம விட்டுனீங்கன்னா பிஎன்ஆர் பை 100 அப்ளை பண்ணுவான்ட்டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போடுவீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தேவையான டேட்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் அதுலேயே கன்ஃபியூஸ் ஆகி நின்றக்கூடாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நிறையா பேர் நான் சொன்ன மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணுவீங்க. எக்ஸாம் ஹாலில் அதே கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும். ஸோ நல்லா கவனம் பாருங்கள். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் 17,000 ரூபாய் ஆக கிடைக்கிறது எனில் அசலை காண்க. ஸோ இந்த வார்த்தையில தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே சார் மொத்த தொகைங்கிற வார்த்தையை கூட இங்கே கொடுக்கல சார். அப்போ இது வந்து தனி வட்டி வீதம் சொன்னனால இதுதான் வந்து தனி வட்டியோட அமௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் இந்த அமௌண்ட்டுங்கிறது இது தனி வட்டியா அசலா அல்லது மொத்த தொகைங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு 2 பாயிண்ட்டு. மொதல் விஷயம், நீங்கள் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வியில் பார்க்கணும்ல. இப்போ 3 ஆண்டுகளில்
இது என்னன்னு எடுத்துக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% கொடுத்துருக்காங்க, 6ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு தொகையானது தான் இந்த தனி வட்டி 3 வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12ல் இவ்வளவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் தான் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுன்னு சொல்லியிருக்கனால இது வந்து முன்னாடி கேள்வி மாதிரி தனி வட்டி இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலை. ஓகே, அதனால இந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அல்லது இன்னொரு ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோம் இப்போ தெரியுதுல, அடுத்து அசல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தொடர் நிர்மலா வந்துட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான குழு தான், ரொம்ப சிம்பிளானது. என்னென்னா இங்கே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அசல் அப்படின்னு கேட்டிருக்கிறது பூரா இந்த பெரிய அமௌண்ட்டை விட சின்னதாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு குழு. வேறு நீங்கள் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பெரிய அமௌண்ட் அசலே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் ஒருவேளை இது வட்டியாக இருக்கும்லங்க சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி அசலை விடவே நிறையா போயிட்டே இருக்கும், 3 வருஷத்தில் இவ்வளவு கிடச்சிருமா? ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அப்போது பெரிய அமௌண்ட்டாக இருக்கனால கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் அசல் அமௌண்ட்டை விட பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது மொத்த தொகைன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் சால்வ் பண்ணலாம், எல்லாம் ஈஸியாக மாறும். இதில் கவனம் இல்லாமல் சார் எங்களுக்கு PNR/100 இந்த ஃபார்முலா அப்படி தான் நான் சால்வ் பண்ணோம், விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணி அவசரப்பட்டு சால்வ் பண்ணி மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை நம்ம எப்பயும் போல் இதுதான் மொத்த தொகையை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 17,000ங்கிறது எத்தனை சதவீதங்கிறத எடுத்துக்கணும்ல, அசலை நம்ம 100% எடுத்துக்குவோம். இப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? 1 வருஷத்துக்கு 12%னா 3 வருஷத்துக்கு 3 × 12 36 தானே. அப்போது வட்டி மட்டும் 36%, அசல் வந்து 100%, மொத்தத்துக்கு 136%. 136%ஓட மதிப்பு தான் 17,000 அப்படின்னா 100%, அசலுங்கிறது 100% தானே. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட், இனி நம்ம இதை அடித்து கொடுக்கணும். 17ஆல் அடித்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ 17 × 8, ஏன்னா 8ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் லாஸ்ட்டில் 56ன்னு 6ன்னு கிடைக்கும். இந்த 6 இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ 8 7 56க்கு 6, பேலன்ஸு 5, 8 8 + 5 13, 136 கிடச்சிருச்சா? அப்போது இங்கே ஒரு டைம் வரும். அப்போ 1000 இங்கே நோட் பண்ணிடலாம்ல, கரெக்டாக நோட் பண்ணிடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ இங்கே 1000 நம்ம நோட் பண்ணிடலாம், ஒரே ஒரு டைம் 17, இங்கே 8 டைம் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது 4ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 50ன்னு வரும், 25ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இந்த 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம், 1 2 500 1000. இப்போ 500ஐயும் 25ஐயும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 500ஐயும் 25, 5 × 25 என்ன? 125. 125 பக்கத்தில் 2 0. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது கவனமாக சிம்ப்ளை பண்ணுங்கள். ஒரு வரைக்கும் இந்த தடவை கூட நல்லா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் நல்லா கவனமாக, மிஸ்டேக் பண்ணாலும் அது அடுத்தடுத்தது என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த சிம்ப்ளை பண்ணுறதுல தான் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா? ரைட், அடுத்த கேள்வியை பாருங்கள். இதே சேம் தான் பாருங்கள். ஒரு தொகையானது 13% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காண்க. அப்போ இந்த இது வந்து இது ஒரு தொகை தான், இதை தருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து அசலை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது மொத்த தொகைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகைன்னு இருக்கிறதுனால இதை இந்த 2502.50 இது வந்து எத்தனை சதவீதம் நம்ம பார்க்குறோம். அசல் வந்து 100% எடுத்துக்குவோம். அது போக இங்கே 13% × 4. அப்போ 13 கலப்பினத்துலேருந்து பின்னமாக மாற்றுங்க. 13 × 2 26, 26 + 1 27, 27/2 × 4. அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 27 × 2 54 தானே. அப்போ 54% தான் வட்டி. அப்போ மொத்தத்துக்கு 154% தான் இந்த 2502.50. இதுலேருந்து 100% தானே கேட்குறாங்க. ஸோ 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது.
நம்ம இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது முழு நம்பராக மாறிடுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2 5 0 2 5 0 எதை நம்ம டிவைட் பண்ணணும்? இந்த 154 நம்ம டிவைட் பண்ணாவே போதும். இதான் எக்ஸ் வேல்யூ 100% கிடச்சிரும். ஸோ பெரிய நம்பர் இருக்கும், அதை நம்ம ஒன்றா சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 2 2 7 2 14, மறுபடியும் 7 2 14. இங்கே 4 2 2 4, பேலன்ஸ் 1 I 2 10, 4 2. அதே போல் தான் இங்கேயும் 2 4 I 2 10 இந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 7 வரும், இங்கே 1, மீதி 1 15 அங்கேயும் 1 தான் இருக்குது. பேலன்ஸு 4 41 3 டைம்ஸ் இருக்கும் 33ன்ட்டு. அப்போது 41 33 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஓகேவா? 8 இருக்குது அப்படின்னா இங்கே 2 82னா அங்கே 7 டைம்ஸ் வரும் 77. பேலன்ஸ் என்ன? 5ன்னு இருக்கா? ஸோ இங்கே லாஸ்ட்லேயும் ஒரு 5 இருக்குது, அப்போ 55னா 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 7 அடிச்சு கொடுக்கணுமா? 1 7, இங்கேயும் 1 7. பேலன்ஸ் 4 43னா 6 42. பேலன்ஸு 42, பேலன்ஸு 1 17. 17ல் 2 7 14, பேலன்ஸ் 3 35னா I 35. பாருங்கள், அடித்து கொடுக்க வேண்டியதான், நீங்கள் கவனமாக இருக்கணும். சார் இதில் அடிக்கிறதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அப்போ நான் என்னங்க சார் மிஸ்டேக் பண்ணுறேன்னா இப்போ வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து சரியாக பார்க்காம இருப்போம், டேபிள் சரியாக பார்க்காம இருப்போம். இதுதான். ஸோ அது கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1625. 1625 இருக்கா? எஸ், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இதே கான்செப்டில் தான் அடுத்த கொஸ்டின் இருக்குது. இதே 13% இருக்குல்ல. ஸோ ஒன்ஸ் நான் அதை சொல்லிட்டு தான் சொல்கிறேன், அமௌண்ட்டை மட்டும் இங்கே மாற்றிருக்காங்க. நல்லா ஈஸியானதான். நான் சால்வ் பண்ணது கஷ்டமானது, சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஈஸியானது இது. உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2 ஈஸி தான். ஓகேவா? உடனே இதை சால்வ் பண்ணிடலாம். ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் கொஸ்டின்லாம் ரீட் பண்ணும்போது கொடுத்துருக்க அமௌண்ட்டுங்கிறது, அதாவது கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகைக்குரியதா வட்டிக்குரியதா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% 5 ஆண்டுகளில் இவ்வளோ அமௌண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை 10,050ன்னு இருந்தால் எவ்வளவு பர்சன்டேஜாக இருக்கும்? அசல் வந்து 100% எடுத்துக்குவோம். இங்கே 10 × 5 வட்டி மட்டும் 50%. ஓகேவா? அப்போது 150%ஓட மதிப்பு தான் இந்த 10,050. இதிலேருந்து 100%ஓட மதிப்பு என்ன? இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், 50ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 3, இங்கே 2ன்னு வரும். அடுத்து 3ஆல் அடித்து கொடுக்கலாம். 1 3 3, 3 9, பேலன்ஸ் 1. மறுபடியும் 10ன்னு எடுத்துட்டோம்னா 3 9, பேலன்ஸ் 1, I 3 15. ஓகே, இப்போ இன்னும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3350 இருக்குது, அதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா கிராஸில் தானே இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6700. 6700ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். சாரி. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், இதே கான்செப்ட் தான். 10% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது 2662 தொகையாகும் எனில் டேஸ் அசல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் வட்டி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். தமிழில் அது ஒரு சில நேரத்தில் கிளியராக கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ எப்பவுமே இது என்ன கண்டிஷன், தனி வட்டி கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டினா அல்லது கூட்டு வட்டி கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டினா அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். அது தமிழ் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டினையும் பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இது நம்ம அடுத்த இதிலே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில்
12% தனி வட்டி வீதத்தில். ஓகே, தனி வட்டிங்கிற வார்த்தை வந்திருக்கு. தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் தொகையும் சொல்லியிருக்காங்க, இந்த தொகையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து மொத்த தொகை. ஓகேவா? இங்கே அசல் வேல்யூ, பிரின்சிபல் வேல்யூ தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத்த தொகை 17,000ங்கிறது எத்தனை சதவீதங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் தானே. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 17,000 அசல் நம்ம 100% எடுத்திருப்போம். இங்கே ஒரு வருஷத்துக்கு 12%னா 3 வருஷத்துக்கு 36. அப்போ 136% தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து 100% என்ன? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னா, இதே அமௌண்ட்டு இதே பர்சன்டேஜ் கான்செப்டில் பார்த்துருக்கோம் தானே. ஸோ ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது என்ன ஆன்சருங்கிறத நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு தான், இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 6,372 ஆகிறது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த நீ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கங்களா, 6,372ங்கிறது மொத்த தொகை. அது வந்து எத்தனை சதவீதம் எடுத்துக்கலாம்? அசல் 100%, ஒரு வருஷத்துக்கு 6%னா 3 வருஷத்துக்கு 6 3 18ங்கிறது தான் வட்டி. அப்போ மொத்தத்துக்கு 118, 100 + 18 118% தான் இந்த 6,372. இதுலேருந்து 100% என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்ப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 9ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். 9 சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 சிம்ப்ளை பண்ண முடியாதுல்ல, 9 சிம்ப்ளை பண்ண முடியாது. 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா I2 10, பேலன்ஸ் 1, 9 2 18. இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 3 2 6, 1 2 பேலன்ஸ் 1 17னா 8 2 16, பேலன்ஸ் 1, அடுத்து 6 2 12. ஓகே, இனி நம்ம 59ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும். ஒரு 59 2னா 100 சம்திங், ஒரு 4 வச்சுக்கலாமா? 200 வச்சுருவோம். ஓகேவா? ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 9 36க்கு 6, பேலன்ஸ் 3, அடுத்து 20 20 3 23. அதே இது 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒருவேளை எவ்வளோ ஆகுது? 312க்கு உள்ளே வருதான்னு பாருங்கள். 95 45க்கு 5, பேலன்ஸ் 4, 5 25 25 4 29 295ன்னு வருதா? ஓகே, அப்போ 5 டைம்ஸ் வருது. ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் வந்திருக்கு. மீதி என்ன எவ்வளோ வருது? 318ல் 295 போனஸ். அப்போ நான் பேலன்ஸ் 3, இங்கே 11ல் 9 போனஸ், பேலன்ஸ் 2, 23, இதோட சேர்த்து இந்த 6. அப்போ 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணக்கூடிய நம்பர் வருதா? அப்போ 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இதுதான். ஓகே, அப்போ 59ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3186ங்கிறது 54 டைம் அடி ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் தானே. 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5400ங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. இதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் அடித்து கொடுக்குறது கவனமாக சிம்ப்ளை பண்ணணும். சின்ன நம்பர்லேருந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 ஆண்டுகள் போகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ 4 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் 4 நான் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான், ஈஸி தான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனிவட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து ரம்யாவுக்கு வந்து 9 வருஷம் கழிச்சு தான் 10 வருஷம் கழிச்சு தான் 9 லட்சம் தேவைப்படுது. ஆனால் அப்போ இப்போ இருந்து 20% வட்டி வீதத்தில் வந்து அமௌண்ட்டு போடணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு போட்டால் 10 வருஷத்துக்கு பின்னாடி 9 லட்சம் நம்ம கையில் கிடைக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 9 லட்சங்கிறது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? அந்த 9 லட்சங்கிறது 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம கையில் இருக்கக்கூடிய அசலும் வட்டியும் சேர்த்த அமௌண்ட்டு தான் வந்து இருக்கும்.
ஓகே, அப்போ இதுதான் மொத்த தொகையாக எடுத்துக்கலாம். நம்மள்கிட்ட மொத்த தொகை வந்து 9 லட்சம் இருக்கணும். ஓகேவா? இப்போது அசல் நம்ம 100% வச்சுருப்போம், 100% வச்சுருப்போம். இப்போ வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 20%மா? ஒரு வருஷத்துக்கு 20% சொல்லியிருக்காங்க. அப்போ 10 வருஷத்துக்குங்கிற போது 10 வருஷம் கழிச்சு இது எவ்வளோ மாதிரி இருக்கும்? வட்டி மட்டுமே 200% இருக்கும். வட்டி மட்டுமே 200% இருக்கும். புரிஞ்சுங்களா? இது சார் 100 விட அதிகமாக போகுது அப்படின்னா, அதுதான் 10 வருஷங்கிற போது ஒரு வருஷத்துக்கே 20% வட்டி வீதம். அப்போ எல்லாமே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி மட்டுமே அசலை தாண்டி போயிடும். ஓகேவா? அப்போது இதிலேருந்தே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அசல் வந்து ஒரு அமௌண்ட்டு, இப்போ அசல் வந்து 3 லட்சம்னு இருந்தால் தான் இதில் அப்படியே டபுள் மடங்கு, தான் 200%. அப்போ 6 லட்சம் அப்படின்ட்டு வரும். 3 லட்சத்தை அப்படியே டபுள் மடங்குன்னா 6 லட்சம். இதை ரெண்டையும் கூட்டினா தானே நமக்கு 9 லட்சங்கிறது வரும். இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்காகவும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி 9 லட்சங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது பார்க்கணும். 100 + 200 300%. 300% மதிப்பு ஒரு 9 லட்சம் அப்படின்னா இப்போ 100%, 100 தானே அசல் வேல்யூ. இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு இப்படி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு அந்த 3 லட்சங்கிறதான் கிடைக்கும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 3 9. அப்போது 3 லட்சங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சராக வரும். இதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணுங்கள். இது ஈஸியாகவே லாஜிக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைப்பை வந்து நான் பார்ட்டு 3ஆகவும், ஓகே, அடுத்தது இப்போ டைப் 3, டைப் 4, டைப் 5 இதெல்லாம் சேர்ந்தது ஒரு மொத்தத்துக்கு ஒரு 14 கொஸ்டின்ஸ் வரும். 5 கொஸ்டின் ஆவரேஜாக. ஓகே, இதை நான் பார்ட் 4ல் நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பேன். ஸோ அங்கேயும் நம்ம நிறையா சம்ஸ் வந்து ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்குவோம். நிறையா ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.